கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் மாவட்டம் முழுவதும் கட்டுமான பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அவர்களுடன் நமது செய்தியாளர் அருள்குமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஜேசிபி மற்றும் கிட்டாச்சி வாகனங்கள் எர்த் மூவர்ஸ் சங்கம் சார்பாக இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தமானது நடந்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் 13 இடங்களில் 2000க்கும் மேற்பட்ட ஜேசிபி மற்றும் கிட்டாச்சி போன்ற வாகனங்களை இதுபோன்று ஆங்காங்கே 13 பகுதிகளில் நிறுத்தி இந்த போராட்டமானது நடந்து வருகிறது. பல அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடந்து கொண்டிருக்கிறது. டீசல் விலை உயர்வு உட்பட பல விலை உயர்வுகள், உதிரிபாக விலை உயர்வுகள் காரணமாக இவர்கள் பல விதங்களில் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். தற்போது அந்த எர்த் மூவர்ஸ் சங்க நிர்வாகி நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். இது பற்றி எதுக்காக போராட்டத்தில் ஈடுபடுறீங்க? இது பற்றி ஏதாவது புகார் கொடுத்திருந்தீங்களா? என்ன சொல்றாங்க அரசு தரப்பிலிருந்து? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் பிரியதர்ஷன். நாங்கள் 2 நாட்கள் இந்த அடையாள வேலை நிறுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எதற்காக வேண்டியன்னு சொன்னாச்சுன்னா, டீசல் விலையேற்றம், உதிரி பாகங்கள் விலையேற்றம், புதிய இயந்திரங்கள் விலையேற்றம், காப்பீடு, சாலை வரி போன்ற அனைத்துமே விலையேற்றத்தினால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 360 மேற்பட்ட உரிமையாளர்களும் 2000க்கும் மேற்பட்ட ஜேசிபி பொக்லைன் இயந்திரங்களும் இயங்கி வருகின்றன. அதனால் குறைந்தபட்சம் ஒரு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இதனால் நலன் அடைந்து வருகின்றார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த 2 நாட்கள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணுறோம். 2வது, ஒரு 5 சென்ட் இடம், சிறு குறு இடங்களுக்கு அந்த மண்ணுகளை அப்புறப்படுத்தும் போது அதிகாரிகளால் எங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள். எங்களுக்கு அதனால் அந்த தொழில்கள் கரெக்டாக செய்கிறதுக்காக முடியாமல் சூழ்நிலை இருக்கிறது. 2வது, கற்கள் ஒரு தனியான கண்டத்தில் ஒரு 5 சென்ட் இடம் இருக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய கற்களை உடைத்து அப்புறப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு முடியலை. அதே கற்களை வைத்து உடைத்து எங்களுடைய ஒரு வாழ்வு கட்டுறதுக்கு, அடையாளம் கட்டுறதுக்கு எங்களுக்கு முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருந்து வருகிறோம். அதனால் இந்த 2 நாட்கள் அடையாள வேலை நிறுத்தத்தை பண்ணுறோம். இதை நம்மளுடைய தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் இந்த கோரிக்கைகளை நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் அதுக்குரிய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள்ட்டையும் நாங்களுடைய மனுவை நாங்கள் கொடுத்துருக்குறோம். இது ஒரு 6 வருடங்களாக நாங்கள் இதுக்காக வேண்டி போராடி தான் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லை. இந்த 2 நாட்கள் வேலை நிறுத்தத்தின் காரணமாகவும் எங்களுடைய கோரிக்கையை கண்டிப்பாக அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். எர்த் மூவர்ஸ் சங்கம் சார்பாக நடைபெறும் இந்த போராட்டம் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கட்டுமான பணிகள் பல பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அருள்குமார்.